வணக்கம். சென்னையில சவுத் ஏஷியன் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி நடக்க போறதா சொல்லியிருந்தேன். அதுல போல் வால்ட் போட்டி இல்லன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணத்தை கேட்டப்போ சில தகவல் கிடைச்சது. ரொம்ப சுவாரஸ்யமான தகவலை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதை இந்த வீடியோல பாருங்க. உலக தடகள சம்மேளனத்தின் அங்கீகாரப்படி ஒரு சர்வதேச தடகள போட்டிக்கு 49 பிரிவுகள் இருக்குது. ஓட்டப்பந்தயம், தடை தாண்டுதல், குண்டு எறிதல் இப்படி சில போட்டிகள் ஸ்டேடியத்திலையும், ரேஸ் வாக்கிங் அதாவது நடை போட்டி, மாரத்தான் போட்டி ரோட்லயும் நடக்கும். எல்லா ஈவெண்ட்டும் ஒரு சில காரணங்களுக்காக நடத்த முடியாம போகும். சென்னையில நடக்கும் சவுத் ஏஷியன் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில கூட போல் வால்ட், ஹேமர் த்ரோ அதாவது சங்கிலி குண்டு எறிதல், 400 மீட்டர் தடை தாண்டுதல், ரேஸ் வாக்கிங் போட்டி நடத்தப்படல. காரணம், ஒரு போட்டிக்கு குறைந்தபட்சம் 3 நாடுகள் கலந்துக்கணும். சென்னையில நடக்க போற போட்டியில குறைந்தபட்ச என்ட்ரி வராத காரணத்தினால இந்த போட்டியையே கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு காரணம், ஜூனியர் பிரிவு போட்டியில அதாவது 16 வயதுலேருந்து 20 வயது வரைக்கும் உள்ள தடகள வீரர்கள் சில கஷ்டமான போட்டியில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. தெற்காசிய தடகள சங்கத்தினர் எடுக்கும் முடிவு இறுதியானதும் கூட சொல்லலாம். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை இனி வர்ற வீடியோல பார்க்கலாம்.